பாடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே சென்னை ICF கமல விநாயகர் சத்சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியில் 9ஆம் தந்திரத்தில் தோத்திரம் என்கின்ற பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. தோத்திரம் என்று சொல்லுகிற பொழுது ஈசனுடைய பல்வேறு பெருமைகளை உணர்ந்து போற்றுதல். அவருடைய பல்வேறு பெருமைகள் தெரியும். அந்த பல்வேறு பெருமைகளையும் நாம் சொல்லுகிற பொழுது அந்த பெருமைகளை உணர்ந்து போற்றுதல். எல்லா புகழுக்கும் சிவமே உரியதாக விளங்குகிறது. தன்னுடைய கருணையினாலே பேரொருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த சிவத்தினுடைய பெருமைகளை சொல்லுவதற்கு உரிய தகுதி கூட ஒன்று வேண்டி இருக்கிறது. பெருமை சொல்லுவதற்கு கூட தகுதி வேண்டி இருக்கிறது. அதில் பார்க்கிற பொழுது அவருடைய அந்த பேரருள் திறம் இருக்கிறது. ஈசனுடைய பேரருள் திறம், அவனுடைய பெரு வல்லமை, பேராற்றல், முற்றும் உணர்தல், இதெல்லாம் குணங்கள். இத்தனை குணங்களையும் உணர்ந்து தோத்திரம் சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நாம் அன்பினாலே அவரை போற்றுகிறோம். அன்பினாலே போற்றுகிற பொழுது அந்த அன்பு வியப்பிற்கு உரிய அன்பாக இருக்க வேண்டும். ஒரு பெரும்பொருளினுடைய கருணையை வியந்து வியந்து சொல்லுகிற தோத்திரமாக இருக்க வேண்டும். ஈசன் எப்படிப்பட்ட அந்த கருணை உடையவராக இருக்கிறார் என்கிறதை உணர்கிற பொழுது வருகிற அன்புதான் அது நிலை பேறு தருகின்ற அன்பு. அவருடைய கருணையை உணர்ந்து செலுத்துகிற அன்பு. நான் சொல்லுவதிலே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு யோசனையாக இருக்கும். அன்பு செலுத்துகிறோம். அன்பு செலுத்துகிற பொழுது அந்த அன்பு செலுத்தப்படுகின்ற அந்த பொருள், அதன் மேல் அன்பு வருவதற்கான உண்மையான ஒரு தன்மை, அதனுடைய கருணை என்கிற பொழுது இந்த அன்புக்கு வலிமை அதிகம்.
கருணை பற்றி வருகிற அன்பு. சிவபெருமானுக்கு பெரும் ஆற்றல் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு நேரத்திலே உணர்கிற அந்த தன்மை இருக்கிறது. இவற்றை பற்றியெல்லாம் அன்பு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஆனாலும் கூட சிவபெருமான் காட்டுகிற கருணையின் மேல் வைக்கிற அன்பு எப்பொழுதுமே இயலாமை காரணமாக இருக்கிற பொழுது தன்னுடைய இந்த இயலாமைக்கு கருணை காட்டுகிற நிலை என்பது மிக உயர்ந்த நிலை. குழந்தை தன்னுடைய இயலாமையிலே தாய் தான் தனக்கு பெருத்த ஆதரவு என்று தாயின் மீது அன்பை காட்டுகிறது. அந்த அன்பில் தான் வளர்கிறது. அன்பு என்பது அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு என்பது உயிர்களுக்கு தமக்கு ஈசன் காட்டுகிற கருணையினாலே ஈசன் மேல் வருகிற அந்த நிலை. அதனால் ஈசனுடைய அந்த கருணையை பல்வேறு விதமாக புரிந்து கொள்வது தான் தோத்திரம் என்றும் கூட சொல்லலாம். இப்போ ஈசனுடைய கருணையை பல்வேறு விதமாக புரிந்து கொள்ளுதல் என்பது அந்த கருணை ஈசன் நம்பால் வைத்த கருணை, உயிர்கள் பால் வைத்த கருணை பொதுவாகவும் தன்மேல் வைத்த கருணை சிறப்பாகவும் தெரிகின்ற பொழுது இந்த உயிருக்கு சொல்லனாத அன்பு பிறக்கிறது. இறைவன் கருணை புரிகின்ற பொழுது அதை இரண்டு விதமாக சொன்னேன். இப்போ பொதுவாக எல்லா உயிர்கள் மேலும் செலுத்துகிற அந்த கருணை, குறிப்பாக தனக்கு செலுத்துகின்ற கருணை, தனக்கு விசேஷமாக செலுத்துகின்ற கருணை, இந்த இரண்டு விதமான கருணைகளை நாம் நினைந்து பார்க்கிறோம். இப்போ இந்த தோத்திரத்தில் இந்த இரண்டையுமே விவரிக்கிறார். ஒரு உயிருக்கு அதனுடைய தனித்தன்மையிலே அதற்கு செய்கின்ற கருணையையும், பொதுவாக எல்லா உயிர்களுக்கும் அவர் செய்கின்ற கருணையையும் பிரித்து காட்டுகிறார் திருமூல தேவ நாயனார். அதன் அடிப்படையில் நாம் தோத்திரம் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சிவத்தின் மேல் நமக்கு இந்த அன்பு வருவதற்கு அவருடைய அந்த பெருங்கருணை எல்லா உயிர்களிடத்தும் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை காட்டும் முகமாக இந்த பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலையும் பிறகு அடுத்த பாடலையும் அமைத்திருக்கின்றார். இந்த பாடலிலே கூட அவர் குறிப்பிடுகிற பொழுது இந்த உயிர்கள் எல்லாவற்றிற்கும் கருணை புரிகின்ற ஒரே நோக்கத்தோடு அவர் செய்கின்ற அந்த பெரும் உபகாரத்தை பறக்க பேசுகிறார். பராபரனாகி பல்லூழிகள் தோறும் பராபரனாய் அகலிடம் தாங்கி தராபரனாய் நின்ற தன்மை உணரார் நிராபரனாகி நிறைந்து நின்றானே. பராபரனாகி பல்லூழிகள் தோறும், இந்த உலகத்தினுடைய வயதை கணக்கிட்டால், இந்த உலகத்தினுடைய வயதை கணக்கிட்டால் அதை விஞ்ஞானிகள் சொல்லுகிற அந்த கணக்கோ அல்லது நம்முடைய புராணம் சொல்லுகிற கணக்கோ ஏதோ ஒரு கணக்கில் ஓரளவு அந்த கணக்கில் இந்த உலகத்தினுடைய வயதை தெரிந்து கொண்டு இப்பொழுது நாம் வாழ்கின்ற நாட்களினுடைய கணக்கையும் எடுத்து ஒப்பிட்டால் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள்.
இது ஒரு நொடி பொழுது வாழ்வு என்பது தெரியும். ஒரு நொடி கூட கிடையாது. உதாரணமாக சொல்லுகிறேன், 100 கோடி ரூபாய், உதாரணத்துக்கு 100 கோடி ரூபாய் பணம் பரிவர்த்தனை செய்கிற பொழுது 1 ரூபாய் கட்ட வேண்டும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு 100 கோடி ரூபாய் பரிவர்த்தனைக்கு 1 கோடி ரூபாய் பரிவர்த்தனை கட்டணம் அப்படின்னு வச்சுக்குவோமே. இது எப்படி இருக்கு? இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லை. 100 கோடி எங்க? இந்த உலகத்தினுடைய வயதை எண்ணுகிற பொழுது இன்னும் அவ்வளவு வயது, அவ்வளவு முதிர்ந்த இந்த உலகத்தினுடைய வயசில் என்னுடைய வயசு எத்தனை நாள், அதுக்கு கணக்கு, என்னுடைய ஆயுள் கணக்கு எவ்வளவு? இதை எண்ணி பார்த்தால் மனிதனுக்கு உண்மையிலேயே அவனுடைய ஆணவம் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனையோ கோடி வருடங்கள் ஆகிவிட்டது இந்த உலகம் பிறந்து. நமக்கு தெரிஞ்சு 2000 வருஷம்னு வச்சுக்குவோமே, 2000 years. 2000 வருஷத்தில் இந்த 100 வருஷம் அல்லது 50 வருஷங்கிறது எத்தனை கணக்கு? இந்த 2000ங்கிறது இதற்கு முன்பாகவே மனித இனம் தோண்டி இருக்கும்போது 2 லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறான். இதில் இந்த 100 வருஷங்கிறது எத்தனை கணக்கு என்று சொல்லுகிற பொழுது இந்த வாழ்க்கையினுடைய நீளம் ரொம்ப குறைச்ச, ரொம்ப குறைச்ச, ரொம்பவும் குறைச்ச. அந்த காலக்கணக்கு என்று வருகிற பொழுது இந்த காலக்கணக்கினுடைய அடிப்படையில் ஒரு நிலையை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த காலக்கணக்கு என்று சொல்லக்கூடியதை தாண்டி நிற்கிற சிவபெருமான் இந்த கோடான கோடி யுகங்களாக பல்லூழிகள் தோறுங்கிறார். பல்லூழிகள் தோறும் இந்த உலகமானது பராமரிக்கப்பட்டு வருகிறது. நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலமானது எத்தனையோ கோடான கோடி உயிர்கள் வாழ்ந்து முடித்து போன இந்த உலகத்தில் எனக்கும் ஒரு வாழ்வு தரப்பெற்று இருக்கிறது. எனக்கும் ஒரு வாழ்வு மானுட வாழ்வாக தரப்பெற்று இருக்கிறது. இதை போல வாழ்ந்து எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விட்டு போனார்கள். இப்போ போனவர்கள்லாம் திரும்பவும் பிறந்தார்களாங்கிறதுக்கே வேண்டாம். போனவர்கள் எத்தனை பேர், எத்தனை கோடி பேர், எத்தனை கோடானு கோடி பேர் இறந்து போயிருப்பார்கள். எத்தனை கோடானு கோடி பேர் பிறந்திருப்பார்கள். இவர்களில் நானும் ஒருவன். நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை பார்க்கிற பொழுது எத்தனை கோடான கோடி வருடங்களாக இந்த உலகமானது நிலை பெற்று வந்திருக்கிறது. இது தோன்றி நிற்கிறது. இது ஒரு நாள் ஒடுங்கி விடும் என்று நம்ம சொல்லலை. இது நம்ம சொன்னோன்னு சொன்னால் அதை உலகாயுதர் போன்றவர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்போம். ஆனால் விஞ்ஞானம் சொல்லுகிறது இது தோன்றி நிற்கிற உலகம் ஒரு நாள் ஒடுங்கும் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த பராபரன் என்று சொல்லக்கூடிய பெரும்பொருளாக இருக்கக்கூடிய இந்த சிவம், இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம், தோற்றம், நிலைத்தல், ஒடுக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவனாக அவன் விளங்குகிறான் என்பது முடிந்த முடிவாக சொல்லப்பெறுகிறது. அவன் பராபரன் என்று சொன்னால் மேம்பட்டதற்கெல்லாம் மேம்பட்டவன் என்று பொருள். பராபரன்னா
பரம் என்றால் மேம்பட்டதுன்னு அர்த்தம். பராபரன்னா மேம்பட்டதுக்கெல்லாம் மேம்பட்டது. மேம்பட்டதற்கெல்லாம் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பல்லூழிகள் தோறும். பல்லூழிகள் தோறும் என்று சொன்னால் ஒரு ஊழி 2 ஊழி இல்லை, எத்தனை ஊழிகள் இருந்ததுங்கிறதுக்கு அப்பர் சுவாமி பாட்டே சாட்சி. நமக்கு திருமுறை தானே ஸ்கேலு. நூறு கோடி பிரமர் நுங்கினர், 6 கோடி நாராயணர் அங்கனே. ஏறு கடல் மணல் எண்ணில் ஏறு கடல் மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. இப்போ இவர்கள் எல்லாம் இந்த காலக்கணக்கு மானிடர்களுக்கு அற்பம். அவங்க காலக்கணக்கத்தை பார்க்கும்போது மானுட வாழ்வு அற்பம், மிக அற்பமான வாழ்வு. தொடங்கி முடியறதுக்குள்ளேயே அது போயிடும். அப்படி குமரகுருபர் சொல்லுகிறார், நீரில் குமிழி யாக்கை என்று குறிப்பிடுகிறார். நீரில் தோண்டுகிட்டு குமிழி போன்றதுதான் இந்த யாக்கை. எப்பொழுது வேணால் வெடிச்சிடும். காற்று உள்ளார் இருக்கிறதுனால குமிழாக இருக்கிறது. காற்று நீங்குமானால் அது நீங்கி போகும் என்று குமரகுருபர் குறிப்பிடுகின்றார். இப்படி பல்வேறு யாக்கைகளோடு இந்த உயிர்கள் இந்த பிரபஞ்சத்திலே திரிகின்றன. அப்படி இந்த பிரபஞ்சமானது அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவை நிற்க வேண்டும் என்பதற்காக இவன் பராபரனாய் இருக்கிறான். இப்போ இந்த பராபரன்கிறதுக்கு பொருள் வேற. முதல்ல இருக்கக்கூடிய பராபரன் என்பது பரம்பொருளாக இருக்கக்கூடியவன், எல்லா பரம்பொருளுக்கும் மேம்பட்ட பொருளுக்கும் மேம்பட்டவன் என்று பொருள். இந்த இரண்டாவது பராபரன் என்பதுக்கு பரன் பிளஸ் அபரன் அப்படின்னு பிரிக்கணும். பரன் பிளஸ் அபரன் என்று பிரிக்கிற பொழுது மேலானவனும் கீழானவனும் அர்த்தம். பரன் பிளஸ் அபரன் பராபரன். பரன்னா மேலானவன், அபரன்னா கீழானவன் என்று சொன்னால் அவனே தோற்றத்திற்கு காரணமாகவும் அவனே ஒடுக்கத்திற்கு காரணமாகவும் இருக்கிறவன் அர்த்தம். பராபரனாய் அப்படின்னு சொன்னா அவனே தோற்றத்திற்கு காரணமாகவும் அவனே ஒடுக்கத்திற்கும் காரணமாகவும் இருக்கின்றான். பல்லூழிகள் தோறும் அவனே ஒடுக்குவதற்கு காரணம், அவனே தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருப்பதனால தான் பல்லூழிகள் என்று சொன்னால் பல்வேறு விதமான ஊழிகள். அது பிரமனுக்கு ஒரு ஊழி, திருமாலுக்கு ஒரு ஊழி, உருத்திரருக்கு ஒரு ஊழி என்று இந்த ஊழிகள் எல்லாம் தாண்டி போய் மகா சங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பிரளயம், அதிலே எல்லாவற்றையும் ஒடுக்குவார். அதுவே பல தடவை நடந்திருக்கு. அப்படி பல்லூழிகள் தோறும் பராபரனாய் மேலும் கீழுமாய் இவ்வகலிடம் தாங்கி, இந்த அகலிடம் தாங்கி என்று சொல்லுகிற பொழுது இந்த தொடக்கமும் நிறைவுமாக இருக்கிறவன் பரம் அபரம், மேல் கீழ், தொடக்கமும் முடிவுமாக இருக்கிற இவன்தான் இவ்வகலிடம் தாங்கி என்கிறார். அதாவது அவன்தான் காத்தல் நிலையிலும் காத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவதற்கு கால அவகாசம் தருகிறான். ஒரு உயிர் தோன்றி அது உடனே அழிந்து போகுமானால் அதற்கு அனுபவம் கிடையாது. அது தோன்றி நின்று ஒடுங்க வேண்டும். அப்படி நிற்பதற்கு இந்த பிரபஞ்சம் இடம் தர வேண்டும். எனவே இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதும் பிரபஞ்சத்தை ஒடுக்குவதும் பிரபஞ்சத்தை தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் இடையே சற்று காலம் நிறுத்தி வைப்பதுமாக இத்தனை தன்மைகளையும் செய்கின்றவன் பராபரன். இந்த உலகிற்கு அப்பாற்பட்டவனாக விளங்குகிறவன். இந்த உலகிற்கு அப்பாற்பட்டவனாக விளங்குகிறவன். இந்த உலகிற்கு அப்பாற்பட்டவன் என்றால் உலகிற்கு அவன் உலகின் மேல் அவனுக்கு ஆணை இல்லை என்று கருதி விடக்கூடாது. உலகிற்கு அப்பாற்பட்டவனாக விளங்கினாலும் அவனே பல்லூழிகள் தோறும், பல்லூழிகள் என்றால் ஊழிக்காலம் வந்து வந்து போகின்ற எல்லா காலத்திலும் இவனே இந்த உலக தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் இடையிலே இந்த உலகம் நிலை பெறுவதற்கும் தராபரனாய் நின்ற தன்மை உணரார். அவனே இதற்கு ஆதாரமாக விளங்குகின்ற அந்த உண்மையை
இந்த உலகத்தவர்கள் உணர்வதில்லை. உலகத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், உலகம் ஏதோ தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். அது தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் வருகிறான், போகிறான், சந்திரன் வளர்கிறான், தேய்கிறான் என்றெல்லாம் அவை தானாக நிகழ்வதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அவன் தராபரனாய் என்று சொன்னால், தராபரம் என்று சொன்னால், தரா என்று சொன்னால் தரை, பூமியை குறிக்கும். பூமி எப்படி இந்த எல்லாவற்றையும் தாங்குகின்ற ஒருவனாக விளங்குகிறானோ அப்படி சிவபெருமான் விளங்குகிறான். பூமி தாங்குகிறது. ஆனால் யாராவது தன்னை பாராட்ட வேண்டும் என்று அது கருதுகிறதா என்றால் அது இல்லை. தன்னை யாரும் பாராட்ட வேண்டும் என்று கருதாமலும், அப்படி அவர்கள் பாராட்டுவதை பற்றி சற்றும் பொருட்படுத்தாமலும், அது தன்னுடைய தாங்குகின்ற தன்மையை செய்து கொண்டே இருப்பது போல சிவமும் தாம் தான் இதை செய்கின்றோம் என்பதை உரிய பக்குவ காலத்திலே அறிவான் என்று தெரிந்தாலும் கூட, பக்குவம் இல்லாதாரையும் பக்குவரை சுமப்பது போல அவர்களையும் சேர்ந்துதான் சுமக்கிறான். அவர்களை நீ பக்குவம் இல்லை, உன்னை சுமக்க மாட்டேன்னு சொல்றதில்ல. பக்குவம் உள்ளவரை எவ்வாறு சுமக்கிறானோ அவ்வாறே பக்குவம் இல்லாத ஆரையும் அவன் சுமக்கின்றான். அப்படி சுமக்கின்ற பொழுது எந்த விதமான பேதமும் இல்லாமல் எல்லாவற்றையும் சுமக்கிறான். இந்த பூமியானது எல்லாவற்றையும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று வள்ளுவ பெருமானார் சொன்னது போல பூமிக்கு நிகர் கிடையாது. அதுக்கு நாம் பல்வேறு அதாவது என்ன சொல்றது, விஞ்ஞான உண்மைகளை சொல்லுகிறோம். பூமியானது ஓர் ஈர்ப்பு சக்தியை கொண்டு இருக்கிறது. அதற்கு இப்போ வேற விளக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈர்ப்பு சக்தியை கொண்டு இருக்கிற காரணத்தினாலே நாம் அதில் நிற்க முடிகிறது, நடக்க முடிகிறது, ஓட முடிகிறது, படுக்க முடிகிறது, எல்லாமே செய்ய முடிவதற்கு என்ன காரணம் என்று கண்டால் பூமியினுடைய அந்த ஒரு சக்தி, ஈர்ப்பு சக்தி. அதை பற்றி என்னைக்காவது யாராவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நான் நிற்கிறது பூமி என்னை இழுத்து கொண்டு இருப்பதனால நிற்கிறேன், நான் நடக்கிறேன். பூமி ஈர்க்கிறத நிறுத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐ வில் ஃப்ளோட்டு, என்னால் செய்ய முடியாது. ஒன்றும் வேண்டாம், ஒரு டம்ளரில் இருக்கிற திரவத்தை இன்னொரு டம்ளருக்கு மாற்றணும்னா இது ரொம்ப சுலபமாக மாற்றிடுறோம். இங்கேருந்து இங்கே மாற்றிடுறோம், இங்கேருந்து இங்கே மாற்றுறோம் இல்லையா? அப்படி இதிலேருந்து இதில் மாற்றுறதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா இதில் நீ கவுத்தாலும் அதில் தான் நிற்கும், இதில் போகாது. எப்படி போகும்? ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் போகிறது. உலக இயக்கமே இந்த ஒரு பெரும் சக்தி இல்லை. இந்த ஒரு பெரும் சக்தியை உணர்ந்தார் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால், நீங்கள் சாதாரணமாக கேட்டு பாருங்களேன். எப்படியா இந்த டம்ளரில் இருக்கிறத இப்படி கவுக்கிற, இந்த டம்ளருக்கு போயிடுத, அது எப்படி போகுதுன்னா அப்படி தான் போகும். இந்த டம்ளர்லேருந்து இப்படி கவுத்தா இதுக்குள்ளே போகுது, எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் அப்படி தான் போகும். ஏன் போகணும்? எப்படி போகும்? இதே டம்ளரில் ரெண்டையும் அப்படியே வச்சுருந்தா போகுதா? எப்படி கவுக்கிற பொழுது போகிறதே அங்கே தான் நிற்கணும்னு கேட்டால் நியூட்டன் கண்டுபிடிச்ச அதே ஒரு தியரியை தான் சொல்லுவார்கள். இப்போ அதை நியூட்டன் கண்டுபிடிச்ச அந்த தியரி கூட நியூ டெஃபினிஷன்லாம் வருது. நிறைய பேர் அதை கொஸ்டின் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதுக்கு வேறு விதமான விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஐன்ஸ்டீன் கூட கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியை உதாரணமாக காட்டுகிறார்கள் பலரும். அருளாளர்கள் எல்லாம் பலரும் இந்த பூமியை காட்டுகிறார்கள். நம்முடைய திருவருட்பயனில் கூட தரையை உணராது தாமையை தெரிவார் புறையை உணரா புவி என்று குறிப்பிடுகின்றார். அவரும் திருவருட்பயனில் அதை எடுத்து சொல்லுகிறார். வள்ளுவ பெருமானாரும் சொல்லுகிறார். அந்த பூமியானது தம்மை தாங்குகின்ற அதையத்தான் இங்கே எடுத்து திருமூலர் முதலே எடுத்து சொல்லுகிறார். தராபரனாய் நின்ற தன்மை உணரார். ஆகையினாலே அது என்ன சொல்ல வருகிறோம் என்று கேட்டால், உலகத்திலே இயக்கங்கள் என்பது நிலை பெற்று இந்த இயக்கங்கள் என்பது பெருமானுடைய பெருங்கருணையினாலே அவன் அமைத்து வைத்திருக்கிற அமைப்பினாலே நிகழ்கிறது. தராபரனாய் நின்ற தன்மை உணரார். இந்த தன்மையை உணராதவர்களாக இருக்கிறார்கள். இவை தானாக நிகழ்கிறது என்றும் இறைவனுடைய கருணையை பற்றிய
ஞானமில்லாமலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. தராபரனாய் நின்ற தன்மை உணரார். அவன்தான் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஆற்றல் எங்காவது இருக்குமானால் அந்த தராபரனாய் நின்ற தன்மை என்று சொன்னால், இந்த பூமிக்கு ஆகர்ஷிக்கிற சக்தி ஒன்று உண்டு என்று சொன்னீங்கன்னா அந்த ஆகர்ஷண சக்தி அது சிவபெருமானுடையது தான் என்று குறிப்பிடுகின்றார். அதை நம்ம மணிவாசகர் கூட சொல்வார், மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க என்பார். திருகண்ட பகுதியில் கூட சொல்ல வரும் பொழுது மேலும் கீழுமாய் இருக்கிறான்னு இவர் நம்ம திருமலை சொல்கிறது போல் அவர் சொல்லுகிறார், மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க என்று சொன்னால் அவனே டாப் டு பாட்டம். ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் எல்லா வேலையும் அவர் தான் பார்த்தாருன்னா அவர் சொல்லுவாங்க, அவர் தான் சார் டாப் டு பாட்டம் இங்கே எல்லாமே என்று சொல்லுவார்கள். அதுபோல் இறைவன் தான் இங்கே டாப் டு பாட்டம். இந்த பூமி இப்படி இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது என்று சொன்னால் அது அவனுடைய சக்தி தான். அது இந்த பூமி அதை நீ பார்க்கிற பொழுதெல்லாம் அவனுடைய கருணை உனக்கு தெரியும். அதை பார்க்கிற பொழுதெல்லாம் அவன்தான் இந்த பூமிக்கு இந்த நிலைப்பு சக்தியை அவன் தந்திருக்கிறான். இந்த நிலைத்த சக்தியை இந்த பூமிக்கு தந்திருக்கிறதுனால இது நிகழ்கிறது. இந்த ஈர்ப்பு சக்தி இந்த பூமிக்கே இருக்கிற காரணத்தினாலே தான் இது மற்ற கிரகங்களை ஈர்த்து கொண்டு தான் இன்னும் விழாமல் அது சுற்றி கொண்டே வருகிறது இல்லையா? அது அருமையாக சொல்லுவார், மணிவாசகர் சொல்லுவார், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரி அப்படிம்பார். இந்த ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் அதுதான் மியூச்சுவலி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். மியூச்சுவலி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் எங்கேருந்து வரும்? ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து வருகிறது? சரி, இந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலான்னு பள்ளம் தோண்டிக்கிட்டே போனால் அந்த ஃபோர்ஸு தெரிஞ்சிருமா? அந்த ஃபோர்ஸு அதை கண்டுபிடிச்சிட முடியுமா? ஒரு மேக்னெட்டுக்கு ஒரு காந்த சக்தி இருக்குது. இந்த மேக்னெட்டை வெட்டி பார்த்தா தெரியுமா? தெரியாது. அது ஒரு ஃபீல்டும்பாங்க. அப்போ அது எது? அந்த சக்திங்கிறது எது? அதுதான் நாம் அந்த உயிர்களுக்கெல்லாம் பொதுவாக இந்த பூமியை முதற்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அவர் கருணையோடு பராபரனாய் பல்லூழிகள் தோறும் தாங்கி கொண்டு இருக்கிறான். இந்த உயிர்கள் இயங்கி கொண்டே இருக்கின்றன. போகிறோம், வர்றோம், கொஞ்ச நாள் நிற்கிறோம், போயிடுறோம். இந்த பூமி நிற்கிறதுக்கு நாம் ஏதாவது பண்ணுறோமா? இந்த பூமிக்கு ஏதாவது நம்ம உண்ணுவதும் உறங்குவதும் இப்படிதானே நம்முடைய வாழ்க்கை கழிகிறதே தவிர இந்த பூமிக்கு இந்த பூமியில் என்னுடைய பங்கு என்ன என்று நான் ஏதாவது செய்கிறேன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். இயற்கையை போற்றுவது தான் என்று இயற்கையை அற்றவர்க்கு அற்ற சிவன்னார் ஞானசம்பந்த பெருமான். ஆகையினால இயற்கை அது அடுத்த பாட்டில் கூட இன்னும் தெளிவாக சொல்லுவார். இயற்கையோடு அந்த நிலையை, இயற்கைதான் இறைவன் என்கிற அந்த நிலையை பல்லூழிகள் தோறும் இந்த உலகமானது தோன்றி நின்று ஒடுங்குவதற்கு காரணமாக இருக்கிறான். இதை அடிப்படையாக வச்சுதான் முதல் நூற்பா தோன்றி நின்று ஒடுங்குகிற உலகம் உள்பொருள். தோன்றி நின்று ஒடுங்குகிற உலகம் உள்பொருள். இதை மாயம் என்று சொல்லுவது தவறு. ஏன்னா உள்ள பொருள் தான் தோன்றும், நிற்கும், ஒடுங்கும். இல்லாத பொருள் தோன்றாது, நிற்காது, ஒடுங்காது. உள்பொருளே தோன்றி நின்று ஒடுங்கும். உள்பொருள் தோன்றி நின்று ஒடுங்குவதற்கு அது சடமாக இருப்பது தானே தோன்றி தானே நின்று தானே ஒடுங்காது. எப்பொழுது தோன்ற வேண்டும், எத்தனை காலம் நிற்க வேண்டும், எப்பொழுது ஒடுங்க வேண்டும் என்பதை அதுவே தீர்மானிக்காது. அதனை ஆட்சி செய்கிற ஒருவன் தான் தீர்மானிக்கும். அதைத்தான் முதல் நூற்பாவில் சொல்லுகிறார். அவன் அவள் அது எனும் அவை மூவினமையில் தோற்றிய திதியே ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே ஆகும் அப்படின்னு சொன்னார். இதுதான் அப்படியே இந்த பாட்டு. சாத்திரங்கள் எல்லாம் தோத்திரத்திலிருந்து வந்தது தான். அப்படியே இதிலிருந்து
பராபரனாய் இவ்வகலிடம் தாங்கி என்று சொன்னால் தோன்றி நின்று ஒடுங்குமாறு செய்து பல்லூழிகள் தோறும் செய்கின்ற அவன் தராபரனாய் நின்ற தன்மை. எனவே எப்போ அவன் இந்த உலகிற்கு வேறானவனாக, அதையும் அடுத்த பாடலில் சொல்லுவார், தோன்றி நின்று ஒடுங்குமாறு செய்கின்றான் அவன். அதுக்கு ஒரு சித்து பொருள் வேணும். அசித்து தானாக நின்று தானாக ஒடுக்காது. மண்ணிலிருந்து தான் குடம் வருகிறது. ஆனால் மண்ணிலிருந்து குடம் தானாக வந்து விடுமா? வராது. மண்ணிலிருந்து குடம் தானாக வராது, குயவனால் வருகிறது. அதுபோல் மாயையிலிருந்து இந்த உலகம் சிவபெருமானால் வருகிறது. எனவே மாயை என்பது உள்பொருள், உள்பொருளிலிருந்து தோன்றுவது இந்த உலகம். எனவே பல்லூழிகள் தோறும் இந்த கணக்கை அவன் சரியாக செய்து கொண்டு வருகிறான். அந்த கணக்கு அவங்ககிட்ட இருக்கு, அந்த கணக்கு அவனுக்கும் தெரியும். எத்தனை காலம் இந்த உலகம் இருக்க வேண்டும், இதனுடைய இயக்கம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவன்தான் தீர்மானிக்கிறான். அவன் திருவருளின் வன்மையாகவே இது நிகழ்கிறது. இதை உணர்ந்து இந்த தன்மை உணரமாட்டார்கள். ஆனால் அவன் நிராபரனாகி நிறைந்து நின்றானே. நிராபரனாகினா எந்த விதமான கீழ்மையும் அவனுக்கு போகிறதில்லை, அவமானமும் கிடையாது அவனுக்கு. நீர் அப்பரன் அப்படின்னு சொல்கிறார். அபரம் என்று சொன்னால் கீழ்மை, நீர் அப்பரம்னா கீழ்மை இல்லாத நிலை. அவனுக்கு இவனுக்கு உணராததுனால அந்த கீழ்மை நிலை வந்துட போகிறதில்லை. பூமிக்கு அவன் இந்த பூமியினுடைய பெருமையை உணராததுனால நான் நடக்கிறேன், நான் போகிறேன், நான் வரேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிற ஒருவன் இந்த பூமி தாய் என்னை தாங்கி கொண்டிருப்பதனாலே ஓடுகிறேன், வருகிறேன், நிற்கிறேன் என்று சொல்லாமல் போனால் பூமி வருத்தப்படாது. அதுக்கு பெருமை குறைச்சல் கிடையாது. அதுபோல் இந்த உதாரணத்திற்காக அதை எடுத்து தராபரன் என்று சொல்லுகிறார். தராபரன் என்று சொன்னால் அங்கே பரணா என்பது தன்மையாயின்னு அர்த்தம். தரா என்று சொன்னால் பூமி, அது வடமொழி சொல்லு. பூமியை ஒத்தவனாக தாங்கி நிற்கின்றான். தன்னை உணராதவர்களினாலே அவன் கீழ்மை அடைவது இல்லை. 10 பேர் சாமி உணராமலேயும் இல்லை என்று சொல்லுவதனாலும் அவனுக்கு கீழ்மை நிலை வந்துவிடுவதில்லைங்கிறார். தன்மை உணராருனால அவனுக்கு கீழ்மை நிலை வந்துவிடாது. அவன் அதை பற்றி கவலைப்படுகின்றவன் அல்ல. அதனால் அவனுக்கு கீழ்மை ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைந்து நின்றானே என்றார். அவன்தான் எல்லாவற்றிலும் நிறைந்து நிற்கின்றான். அந்த நிறைவை தெரிந்தவர்கள் அவனுக்கு தோத்திரம் சொல்லுகிறார்கள். நிறைவை தெரியாதவர்கள் அவனுடைய பெருமையை தோத்திரம் சொல்லுகிற பொழுது பெருமான் எவ்வாறெல்லாம் கருணை செய்கின்றான் என்று உணர்ந்து தோத்திரம் சொல்லுவார். இதை அவர்கள் உணரார்கள். ஆனால் இறைவனை உணர்கின்றவர்கள் உணர வேண்டும் அல்லவா? அவர்கள் உணரணும் இல்லை. நான் இறைவனை புகழ்ந்து சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த புகழ்ச்சியை எப்படி அவருக்கு உரித்தாகிறது என்று நிறைந்து நிற்கின்றான். பல்லூழி காலமாக நான் நடுவில் வந்திருக்கேன். இப்படி பல்வேறு பல்லூழி காலமாக இந்த உலகத்தை தோற்றுவிப்பதும் நிறுத்துவதும் ஒடுக்குவதுமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய இந்த பெருங்கருணை திருக்கூத்து என்று அதனை சொல்லுகிறோம். ஊழிகள் தோறும் காலத்தை கடந்த நிலையிலே அவன் இந்த செயலை செய்து கொண்டு இருக்கிறான். எனவே தோற்றி ஒடுக்குகின்றான். எனவே ஒடுக்கத்தை செய்கின்ற அவன்தான் தோற்றுவிக்கின்ற காரணனாக இருக்கின்றான். எனவே முதல் நூற்பாவில் சொன்ன மாதிரி சங்காரகாரனையே முதலாக உடைத்து உலகு என்று சொல்லுவது போல அவனே பராபரனாய் வகலிடம் தாங்கி தராபரனாய் நின்ற தன்மை உணரார் என்று அதனை எடுத்து சொல்லுகிறார். அதை தொடர்ந்து சொல்லுகிற பொழுது அடுத்த பாட்டிலேயும் ரொம்ப அற்புதமாக அவனுடைய இந்த பெருங்கருணையை பற்றித்தான் பேசுகிறார். போற்றும் பெரும் தெய்வம் தானே பிரிதில்லை, ஊற்றமும் ஓசையும் ஓசை ஒடுக்கமும் வேற்றுடல் தான் என்றது பெரும் தெய்வம் காற்றது ஈசன் கலந்து நின்றானே. போற்றும் பெரும் தெய்வம் தானே பிரிதில்லை, ஊற்றமும் ஓசையும் ஓசை ஒடுக்கமும் வேற்றுடல் தான் என்றது பெரும் தெய்வம்.
காற்றதி ஈசன் கலந்து நின்றானே. ஊற்றம் என்று சொன்னால் எவற்றையும் தாங்குகிற அல்லது எவற்றினுடைய தன்மைகளையும் தாங்குகின்ற பொருள்னு அர்த்தம். அதாவது ஊற்றம் என்பது பொருள், ஓசை என்பது சொல். ஓசையும் ஓசை ஒடுங்குகிற இடம் நாதம். எனவே அது சொல் என்கிற அந்த தன்மையிலே நாதத்திலிருந்து சொற்கள் பிறக்கிறது. எனவே இந்த பிரபஞ்சத்தை இரண்டாக கூறுகிறார். சித்தாந்தத்தில் சொல்லுலகம் பொருள் உலகம் என்று அதை சொல்வார். அதை திருமூலர் அப்போ திருமந்திரத்திலே சொல்லுகிறார். ஊற்றமும் ஓசையும் ஓசை ஒடுக்கமும். அந்த ஓசை என்று சொல்லுவது அந்த ஒலிகளினுடைய ஒடுக்கம், நாதம், அதிலிருந்து பிறப்பது சொல்லு. எனவே ஊற்றமும் என்று சொன்னால் பொருள் உலகமும் சொல்லுலகமும். உலகம் இந்த இரண்டின் அடிப்படையிலே இருக்குது. பொருள் உலகம், சொல்லுலகம். ஓசை, அந்த ஒலி என்று சொல்லக்கூடியது நாதம், ஒளி என்று சொல்லக்கூடியது விந்து. எனவே அந்த நாத விந்து என்று சொல்லக்கூடிய அந்த தொடக்கம்தான் பிரபஞ்ச தொடக்கம் என்று பார்க்கிறோம். பிரபஞ்சம் மாயையிலிருந்து எப்படி தொடங்கியது என்று பார்க்கிற பொழுது நுண்ணிய ஓசையும் நுண்ணிய ஒளியுமாக தொடங்கி இருக்கிறது என்று விஞ்ஞானிகளும் அதை சொல்லுகிறார்கள். நுண்ணிய ஓசையும் நுண்ணிய ஒளியும். இந்த நுண்ணிய ஓசை நுண்ணிய ஒளின்னு ஏன் அதை சொல்லுகிறேன்னா, அந்த ஓசையை இந்த காது கொண்டும் கேட்க முடியாது, அந்த ஒளியை இந்த கண்ணு கொண்டும் பார்க்க முடியாது. ஓசை என்று சொல்லக்கூடியதை எல்லாவற்றையும் கேட்டலாம்னு நினைக்க முடியாது இல்லையா? எல்லா ஓசைகளும் அந்த காதால் கேட்க முடியுங்கிறதுல விஞ்ஞானமே சொல்லுகிறது. இது கேட்கக்கூடியது ஒரு பேண்ட்விட்த்து, அதுக்கு மேலே போனால் கேட்காது, அதுக்கு கீழே போனாலும் கேட்காது என்று சொல்லுகிறார்கள். அதை ரேஞ்சு சொல்லுகிறது 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ் என்று சொல்வார்கள். ஹெர்ட்ஸ்னா சைக்கிள்னு அர்த்தம். அது இன்னும் கொஞ்சம் விரிவாக போனால் 200 to 2K, அவ்வளோதான். அதுதான் காமனு. ரொம்ப 20Kலாம் கேட்குறது கஷ்டம், அதெல்லாம் வராது. ரொம்ப ஷில்லு, ரொம்ப பாசிவாக இருக்கும். கீழே போக போக அந்த இது அது ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த காது கேட்கும், அவ்வளோதான் கேட்கும். அந்த ஃப்ரீக்குவன்சி அவ்வளோ கேட்கும். அந்த வால்யூமும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கொண்டு கேட்கும், அவ்வளோதான். ஒலி பாரு, ஒளி கண்ணு எப்படி பார்க்கணுன்னா அது அந்த ஒளியினுடைய அலைவரிசை, அதுவும் ஃப்ரீக்குவன்சி, அது குறிப்பிட்ட அலைவரிசையை தான் அது கண்ணும் பார்க்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கண்ணு இன்ஃப்ராரெட் ரேஸ் எல்லாம் கண்ணு பார்க்க முடியும். எக்ஸ்ரே பார்க்க முடியுதா? கண்ணு எக்ஸ்ரேல தானே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அது பார்க்க முடியலை. ஆனால் அதுவும் ஒளி தான். எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, அது ஒரு ஒய்டு ரேஞ்சு. ஒளின்னு சொன்னால் அது ஏதோ குறிப்பிட்ட அளவுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம கண்ணும் காதும் கேட்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு போதுன்னு வச்சுருக்கார் சாமி, அவ்வளோதான் இதுக்கு அப்படின்ட்டு. எங்கேயோ படித்தேன், கரடிக்கு தான் நினைக்கிறேன். கரடிக்கு பிறந்து 5 வருஷமா 4 வருஷம் வரைக்கும் காதே கேட்காதான். கரடி எந்த சவுண்டும் கேட்காது, அதுக்கப்புறம் மெதுவாக கேட்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி நமக்கு பிறந்த அன்னைக்கே கேட்கும் நமக்கு. அதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காரு. என்ன காரணம்னு சாமியை கேட்டால் தான் தெரியும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக அதை வைத்திருக்கிறார். சிலருக்கு காதே வைக்கலையே. பாம்புக்கு எது காது? கண்ணு தான் அதுக்கு காது. கட்செவின்னு பேர். கட்செவின்னு பாம்புக்கு கட்செவின்னு கண்ணே செவியாக இருக்கும், அது காது கிடையாது. அதுக்கு முன்னாடி போய் மணிக்கணக்காக மகுடி ஊதுறான். அது என்னமோ இந்த அசைவை தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர அதுக்கு சவுண்டெல்லாம் மகுடி ஊதுனா அது பாம்பு வரும் அப்படி. இதெல்லாம் அந்த காலத்தில் அதை நம்பினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அது நிரூபிச்சிட்டாங்க. எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, சொல்லுலகம் பொருள் உலகம் என்று சொல்லுவது உயிர்களை ஆட்கொள்ளுகிற உலகமாக இருக்குது. இப்போ காதே கேட்காதுன்னா அதுக்கு ஓசை எங்கே இருக்குது? உலகம் அதுக்கு ஓசை உலகமே கிடையாது, அதுக்கு ஒளி உலகம் மட்டும்தான். இது மாதிரி ஒளி உலகமும் ஓசை உலகமும் ரெண்டையுமே கொடுத்துருக்கிறது மனுஷ பிறவை கொடுத்துருக்கார், விலங்குகளை கொடுத்துருக்கார், பறவை கொடுத்துருக்கார். இது மாதிரி அங்கங்கே இருக்கிற நிலைகளில் இந்த 2 நிலைகளாலும் நம்ம ஆட்கொள்ளப்படுகிறோம்.
ஓசையாலும் அந்த ஒளியினாலும் நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஒரு பொருள் என்கிற நிலையை பார்க்கிற பொழுது ஒளி நிலையில் தான் அந்த பொருளை நாம் பார்க்கிறோம். அதை சொல்லுகிறார், ஊற்றமும் ஓசையும் ஓசை ஒடுக்கமும். சொல்லுலகம் பொருளுலகம் என்பது அதற்கு வேறாக இருக்கிற சிவபெருமானுக்கு உடலாக விளங்குகிறது. அதை அவன் தன்னுடைய உடலாக கொண்டு தான் அதில் உயிராக விளங்குகிறான். வேறாக இருந்தாலும் அதனை உடலாக ஏற்று தான் அதிலே உயிராக விளங்குகின்றான். அதனால் அவனுக்கு பெருந்தெய்வம் என்று பெயர் என்றார். சிவபெருமானுக்கு பெருந்தெய்வம் என்பதனுடைய இலக்கணம் என்ன என்று கேட்டால், உலகப் பொருள்களை உடலாகவும் தான் உயிராகவும் இருந்து உலகம் முழுவதையும் இயக்குகின்ற தன்மை, சொல்லுலகம் பொருளுலகம் இரண்டையும் இயக்குகின்ற தன்மை பெருந்தெய்வம் என்று சொல்லுகிறார். இவர் இங்கே சொல்றாரு, அப்புறம் அதைத்தான் எழுதியிருக்கிறார். இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறு ஆகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம் உருவும் தாமேயாகி நெருநலையாகி இன்றாகி நாளை ஆகி, நேற்று ஆகி இன்னைக்கு ஆகி நாளைக்கு ஆகி. அவன் தான் நேற்று இருப்பான், இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான். நம்ம நேற்று இல்லை, இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புண் சடை அடிகள் நின்றவாறே. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன இது நின்ற திருத்தாண்டகம்னே பேர். இது முழுக்க இதுதான், இந்த மந்திரத்திற்கு ஏற்ற ஒரு பதிகம்னு சொன்னால் இதுதான் முழுக்க. மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானே ஆகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானே ஆகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பால் ஓர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கு ஓர் எழுத்தும் ஆகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. இந்த பதிகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ சாமி சொல்றாருல, உடல் தான் என்ன, இந்த சொல்லுலகமும் பொருளுலகமும் தனக்கு உடல் என்ன, தான் உயிரென நின்றது. ஏன் அப்படி சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டால், அது உலகமெல்லாம் உடலாகவும் தான் உயிராகவும் இருக்கிறார் என்று சொன்னால், இப்போ உடலை இயக்குவதற்கு உயிர் தேவை. உடல் என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்து விட்டால் போதுமா? உள்ள உயிர் இருக்கணுமே. வெறும் உடல் பயன் இல்லை, அந்த உடலை இயக்குவதற்கு உயிர் வேணும். அந்த உயிர் அந்த உடலை இயக்கும் இல்லையா? உடல் உயிர் இல்லைன்னா உடல் எவ்வாறு இயங்குவது? அப்போ இந்த உலகம் என்பது உடல்னா இதை இயக்குவதற்கு ஒரு உயிர் வேணும். எனவே இவர் உயிராக இருந்து இந்த உடலை இயக்குகிறார். உங்களுக்கு அது முதல்ல அந்த பாயிண்டை பிடிச்சுக்கணும். உடல் என்பது இயங்க வேண்டும் என்றால் அதனை உயிர் என்கின்ற ஒன்று இயக்க வேண்டும். உயிர் உள்ள உடல் தான் இயங்கும். உடல் இயங்குவதற்கு உயிர் தேவை. எனவே உயிர் என்பது அந்த இருந்தால்தான் உடல் நிலை பெறும். உடம்பு கருவில் வளர்ந்து வந்தாலும் உள்ளே உயிர் இருந்தால்தான் அந்த கருவானது குழந்தையா பிறக்கிற பொழுது இல்லையா, அது உயிர் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு உயிர், அது உடலுக்கு என்ன பயனு இல்லை, உயிரால் பெருமை பெறுகிறது. அந்த உயிர் உள்ளே இருக்கு, அதனால இந்த உடல். ஆகையினாலே உடல் என்று சொல்லுவது எதனாலேன்னா அதனுடைய இயக்கத்திற்கு காரணம் அந்த உயிர். உடல் நிலை. அப்போ சொல்லுலகம் பொருளுலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகங்கள் நிலை பெறுதல் வேண்டும்னா இந்த உயிராக இருக்கக்கூடிய சிவம் வேண்டும். சிவம் ஒன்று வேணும் இதை இயக்கிறதுக்கு. அதனால அதை உயிர் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் உடலாகவும் அவர் உயிராகவும் இருப்பதற்கு காரணம், இந்த உலகம் முழுவதும் ஜடமாக இருந்தாலும் சூரியன் கரெக்டாக வரான், செட் ஆகிறான், திரும்ப வரான், திரும்ப காற்று கரெக்டாக அடிக்குது, எல்லாம் அதாவது ரூட்டில் சரியாக போய்கொண்டு இருக்கு.
எல்லாம் இயற்கை என்று சொல்ல முடியாது. அவையவை அந்தந்த நிலைகளில் போவதும் வருவதும் இருப்பதற்கு காரணம் பிரபஞ்சம் முழு இருநிலனாய் தீயாய் நீருமாயின்னு சொன்னது போல எல்லாவற்றையும் தன்னுடைய இயற்கை முழுவதும் தன்னுடைய உடலாக கொண்டிருப்பதினாலே இவையெல்லாம் இயக்கத்திற்கு உரியவனவாக இருப்பதற்கு காரணம் உடலுக்கு உயிர் இருப்பது போல சிவம் இருக்கிறது. இது முதல்ல ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கும். இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் உயிரானது சங்கல்பித்தால் போதும். இந்த உடம்பு இயங்குகிற பொழுது உள்ளே அந்த உயிரானது இயக்கத்தை சங்கல்பத்தில் செய்கிறது. அதுபோல இந்த பிரபஞ்சம் முழுமையும் சிவம் சங்கல்பத்தினாலே இயக்குகிறது. அது சங்கல்பம் செய்வதனாலே இயக்கம் நிகழ்கிறது. அதனால தான் உடலும் உயிரும் போல என்று நம்முடைய சித்தாந்தத்திலே சொல்லப்பெறுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், தனக்கு வேறாக இருந்தால் அதை கருவிகள் கரணங்கள் கொண்டு இயக்கணும். தனக்கு வேறாக ஒன்று இருக்குமானால் அதனை கருவிகரணங்கள் கொண்டு இயக்கணும். தனக்கு வேறாக இல்லாத ஒன்றை கருவிகரணம் கொண்டு இப்போ கையை தூக்கணும்னா நான் சங்கல்பிச்சேன்னா கையை தூக்கிடுவேன். ஆனால் அங்கே இருக்க ஒரு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருடைய உதவியை நாடுகிறார். அந்த புத்தகத்தை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறார் வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? புத்தகத்தை வழங்குக என்று கேட்கிறேன், இங்கே சங்கல்பிச்சேன் கையை தூக்கணுன்ட்டு தூக்கியாச்சு. கைக்கு உத்தரவு போடுறேன்னா கையை நீ போய் அந்த புத்தகத்தை எடுத்து வா அப்படின்னு சொல்லலை. சங்கல்பம் என்பது அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. ஆகையினாலே இது உடலும் உயிரும் போல சிவம் இருக்கிறது. இது அவனுடைய பெருமை, தோத்திரத்திற்குரிய பெருமை. சிவபெருமானுடைய பெருமையை பேசுகிறோம், தோத்திரம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவருடைய அளப்பரிய சக்திகளை நினைத்து பார்த்து எல்லாமே அவனாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை உணர்ந்து அவனை போற்றுதல் வேண்டும். ஊற்றமும் ஓசையும் ஓசை ஒடுக்கமும் தான் இந்த பிரபஞ்சத்திற்கு வேறாக இருந்தாலும் அவற்றுக்கு ஒன்றாகவும் இருக்கிறான். வேறாக இருக்கிறான் என்று சொன்னால் போன பாட்டில் சொன்னார் பார்த்தீங்களா, அவன் எப்படி விளங்குகிறான்? பராபரனாய் என்று சொல்லுகிறான். பராபரனாகி பல்லூழிகள் தோறும் என்று சொல்லுகிற பொழுது பராபரனாகி இருந்தாலும், பராபரன்னா மேம்பட்டதற்கும் மேம்பட்டவனாக இருந்தாலும் இங்கே விளங்குகிறான் என்று சொல்வதைத்தான் இந்த பாட்டிலையும் சொல்லுகிறார். வேற்று உடல் தான் என்றது பெரும் தெய்வம். இந்த உடம்பை வெற்று உடல், அது இந்த உடம்பாக இருக்கக்கூடியதற்கு உயிர் எப்படி விளங்குகிறது அதை சொல்லுகிறார். ஊற்றமும் ஓசையும் ஓசை ஒடுக்கமும் வேற்று உடல் தான் என்ன, அந்த அந்த சொல்லுலகமும் பொருளுலகமும் உடல் என்ன தான் அதிலே விளங்குகின்ற தன்மையிலே அவன் பெருந்தெய்வமாக விளங்குகிறது. அந்த பெருந்தெய்வம் யார்? போற்றும் பெருந்தெய்வம் தானே, சிவம் தானே, பிரிதில்லை. வேறு எந்த கடவுளுக்கும் இப்படி ஒரு அற்புதம் கிடையாது. எல்லா கடவுளையும் கடவுள் என்று சொல்லக்கூடியவற்றிற்கு இப்படி ஒரு சொல்லுலகத்தையும் பொருள் உலகத்திற்கும் தானே அந்த உலகங்களை தனது உடலாகவும் தான் அவற்றை இயக்குகின்ற உயிராகவும் இருக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது அப்படி எல்லா தெய்வங்களுக்கும் அவ்வாறு இருப்பதில்லை. அப்படி இருக்கணுங்கிறது கூட தெரியல, அந்த ரூல் கூட தெரியறதில்லை. போற்றும் பெருந்தெய்வம் தானே, பெரிதில்லை. அது சிவபெருமான் ஒருவன்தான் அவ்வாறு போற்றப்படுகின்ற பெருந்தெய்வமாக விளங்குகின்றான். அவன் தானே தவிர பிறவற்றை கடவுள் என்று சொல்லக்கூடாது. எனவே வல்லமையை நோக்கி பெருமான் பெருங்கருணையோடு இந்த உலகத்திலே இருந்து இவற்றை பயன்படுமாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய கருணையை நினைந்து பார்த்து எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகமானது பயன்படுமாறு இந்த சொல்லுலகம் பொருளுலகத்திலே கலந்து நின்று அவற்றிற்கு வேறு என்று சொல்லப்பட முடியாமல் ஒன்றாய் நின்று அவற்றை இயக்குவது உயிர்களினுடைய இயக்கத்திற்காக என்று உணர்ந்து அந்த உணர்வின் அடிப்படையில் சிவத்தை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். சிவத்தினுடைய வல்லமை எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் இந்த தனித்தன்மை உண்டு, தனிப்பெரும் கடவுள் என்கிற அந்த மிகப்பெரிய நிலை உண்டு என்று அவனை வாழ்த்துதல் வேண்டும்.
போற்றும் பெருந்தெய்வம் தானே பிரிதில்லை. எனவே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். காரணம் என்ன தெரியுமாப்பா? இதுதான் முதல்ல சொன்னேனே, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லைன்னு சொன்னேன். நீ அப்போ சரின்ட்டு இப்போ சொல்லிட்டு நான் சொன்னதை ஒத்துக்கிட்டு படிச்சுட்டு வந்துட்ட. ஆனால் அதுக்கு காரணம் இங்கே தான் சொல்கிறேன்ப்பா. ஏனென்றால் போற்றும் பெருந்தெய்வம் அவனே பிரிதில்லை, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்பது இங்கே அதனை விளக்கி சொல்லுகின்றார். அதோட ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், ஆழமாக ஒன்று சொல்லுகிறார். அவனுடைய கருணையை எப்படி சொல்லுவது என்று சொன்னார். நீ விடுகிறாயே மூச்சு, அந்த மூச்சு இல்லையேல் உனக்கு இயக்கம் இல்லை, அந்த மூச்சாக விளங்குகிறவன் சிவபெருமான் தான். எனவே நீ ஒவ்வொரு தடவையும் மூச்சு விடுகிற பொழுது அவனுடைய நினைவிலே அவனுக்கு வாழ்த்து தெரிவித்து விடு. இந்த மூச்சு விடுகிறது அதைத்தான் முதல்ல 4வது தந்திரத்தில் அசபா நடனத்தில் எடுத்துவும் சொல்லியிருப்பார். காற்றது ஈசன் கலந்து நின்றானே என்று குறிப்பிடுகிறார். காற்றது ஈசன் என்னிலாரும் எனக்கு நீயாரில்லை, என்னில்லாரும் எனக்கு நீயாரில்லை, என்னிலும் இனியான் ஒருவனுளன், என்னிலாரும் எனக்கு நீயாரில்லை, என்னுளே உயிர்ப்பாய் பூரம் போந்து புக்கு. இதான் ஏன் எனக்கு அவன் இனியவனு எனக்கு தெரிஞ்சதுன்னா, அவன் இல்லைன்னா நான் இனியவனும் இல்லை பெரியவனும் இல்லை. காற்று மூச்சு காற்று உள்ளே போய் வெளியில் வர சூட்சமத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு, என்னுளே நின்ற இன்னம்பர் ஈசனே, என்னில்லாரும் எனக்கு நீயாரில்லை, என்னிலும் இனியான் ஒருவனுளன், என்னில்லாரும் எனக்கு நீயாரில்லை. ஏன்னாரு நான் அப்படி பாடுறதுக்கே இந்த மூச்சு காத்தா அவன் தானே போயிட்டுருக்கான். நான் பாடுறேன் பேசுகிறேன்னா இந்த மூச்சு இல்லைன்னு கொஞ்ச நாள் நிறுத்தி பார்ப்பேன். இது எப்படி தானாக போயிட்டு தானாக வருது, மூச்சு தானாக போயிட்டு தானாக வருதுன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, காற்று அது ஈசன் கலந்து நின்றான். அவன் கலந்து நின்னா உள்ளே போய் வெளியில் வரும், இல்லைன்னா உள்ளே போனது தான், வெளியே வராது. அவ்வளோதான், உள்ளே போனது வெளியே வராது, அவ்வளோதான். என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து, அதான் ரொம்ப அழகா சொன்னார். உயிர்ப்பாய் புறம் போந்து போகும், வரணுமே, இதுதானே பிரச்சனை. என்னுளே உயிர்ப்பாய் பூரம் போந்து அப்படியே கிளம்பி வரட்டும் டாட்டா சொல்லிட்டு போயிடுச்சுன்னு என்ன வருது? புக்கு திரும்ப வந்து புகணும். புத்தது மட்டும் இல்லை, நிற்கும். அங்கேயே உள்ள நின்று என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யும். எனவே போதலும் வருதலும் நிற்றலுமாக இருக்கக்கூடிய நிலையிலே இந்த உயிரை இந்த உடம்பிற்குள்ளே நிறுத்தி வைத்திருக்கிறான் சிவபெருமான். இந்த காற்றை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? உனக்கு தோற்றம் இருப்பு முடிவு உண்டுன்னு தெரியலையா? உள்ளே போகுது, நிற்கிது, திரும்ப வெளியில் வந்துடுது இல்லையா? பூரகம், அப்புறம் கும்பகம், அப்புறம் ரேசகம். அது என்ன அர்த்தம்? தோற்றம், இருத்தல், ஒடுக்கம், அதுதானே. அப்படி அங்கேயும் அதை செய்கிறான். என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனை, அதை சொல்லுகிறார். காற்றது ஈசன் கலந்து நின்றானே. எல்லா பூதங்களையும் கலந்து நிற்கிற அந்த காற்றை சொல்லல அவர். அந்த காற்றில் தனியாக இருக்கிறான். இந்த காற்று என்று சொல்லுவது அசபா மந்திரமாக விளங்குகின்றான். ஹம் சம் ஹம் சம் என்று இந்த காற்று போயிட்டு கொண்டு வருகிறது. எப்போ? தூங்கும்போது கூட, தூங்கும்போதும் போயிட்டு வந்துட்டு. நீ தூங்கும்போது மூச்சு விடணும்னு நினைச்சு பார்க்குறியா? அதுவா போய் அதுவா வருகிறது மூச்சு காத்து. இது ஒன்றை பார்த்தா தெரிந்து கொள்ள. இதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன். அதை இறைவனுடைய கருணையை தெரிந்து கொள்வதற்கு
அந்த மூச்சும் பேச்சும் அல்லது என்னுடைய மூச்சும் பேச்சும் இதுதான்மா. அது சிவமா இருக்கணும். மூச்சும் பேச்சும் காற்றது ஈசன் கலந்து நின்றானே. போற்றும் பெருந்தெய்வம் தானே பெரிதில்லை. ஊற்றமும் ஓசையும் ஓசை ஒடுக்கமும் வேற்றுடல் தான் என்றது பெருந்தெய்வம் காற்றது ஈசன் கலந்து நின்றானே. காற்றது ஈசன் கலந்து நின்றானே. எவ்வளவோ இதில் இந்த காற்றுல கலந்து தான் இருக்கு. சுவாசிக்கும் போது வேணுங்கிற அந்த பிராணனை அதை எடுத்து அப்படி ரெண்டு பிராணனும் அப்பானனும் உள்ளுக்குள்ள மேலும் கீழுமா அலையுது. திருமாலும் பிரம்பனும் அலைஞ்ச மாதிரி மேலும் கீழுமா அலையுது. காற்றது ஈசன் கலந்து நின்றானே. காற்றின் கண் அப்படின்னு வரணும். அதுங்கிறது பகுதி பொருள் விகுதியும்பாங்க. அது காற்றதின் கண், காற்றதன் கண், காற்றிலே ஈசன் கலந்து நின்றானே. மூச்சு காற்றிலே ஈசன் கலந்து நிற்கின்றான். அந்த மூச்சு காற்றிலே கலந்து நிற்கின்ற காரணத்தினாலே உள்ளே போய் தானே வெளியில் வந்து கொண்டு இருக்கின்றான். அது ஈசனுடைய ஃபோர்ஸ். எப்படி பூமி தாய்க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கோ அதே போல் இந்த ஈசனுக்கும் இந்த சக்தி இந்த உள்ளே இழுத்து வெளியே தள்ளுகிற, அதுக்கு அசபா மந்திரம் என்று அதற்கு பெயர், அசபா மந்திரம். அதனாலே இந்த மூச்சுக்காற்று எப்படி உள்ளே போய் வெளியே வருவது தடையில்லாமல் நிகழ்கிறது என்று நீ கருதுகிறாய். ஆனால் அது தன்னுடைய அது அந்த மூச்சு விடுகிற சிரமப்படுகிறவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். நமக்கு இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கு சாதாரணம். ஆனால் அது கொஞ்சம் சிரமப்படுகிற பொழுது அவர்கள் என்ன பாடுபடுவார்கள், எந்த விதமான துன்பம் அடைவார்கள்ங்கிறது அந்த அப்போ தான் அந்த பெருமானுடைய பெருமை தெரியும். மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வருகிறது என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய மிகப்பெரிய சாப்பாடு இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் கூட கொஞ்ச நாள் இருக்கலாம். தண்ணி இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு எர்த்துக்கு நடந்தது. 28 நாள் கீழே இருந்திருக்காங்க. இப்போ எடுத்துருக்குறாங்க வெளியில் அந்த இதை எடுத்து 28 நாள் உள்ளேயே இருந்திருக்கிறான் ஒருத்தன். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்துட்டான். ஆனால் மூச்சு விடுறது காற்று மட்டும் வந்துட்டுருக்கு. அதனால் தப்பிச்சான். காற்று வரத்துக்கு இடம் கொஞ்சம் இருந்தது. ஏதோ ஒரு சந்து வழியாக காற்று வந்து சுவாசிக்கிட்டு இருந்துருங்க. நீங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் இருந்துடலாம். ஆனால் காற்று இல்லாமல் இருக்கவே முடியாது நொடி பொழுது கூட. அது அவ்வளவு முக்கியமான. அதனால தான் அதை உதாரணமாக சொல்லுகிறார்கள். காற்றது போல ஈசன் கலந்து நின்றானே என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த 2 பாடல்களுக்கான விளக்கத்தை நாம் நிறைவு தோத்திரம் சொல்லுகிற பொழுது பெருமானுடைய பெருங்கருணையும் அவனுடைய பேராற்றலையும் நினைந்து பார்த்து, அந்த பேராற்றல் கூட அவனுடைய பெருங்கருணையினாலே விளைகிறது என்பதை நினைந்து இந்த பெருங்கருணையை போற்றுகிற முறையில் தோத்திரம் அமைய வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த தினம் இந்த 2 பாடல்களுடைய விளக்கத்தை நாம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவோம். அதற்கு முன்பாக நம்முடைய கமலவநாயர் சத்சங்கம் ஞானத்திரளோடு இணைந்து திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா, அவர் திருமுறைகளுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சேவையை பாராட்டி அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று 25, 26, 25 மாலையும் 26 அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையும் இங்கே சென்னை ஐசிஎஃப் கமலநாயர் சத்சங்கம் வெங்கடேஸ்வரா மண்டபத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் கலந்து கொண்டு திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம். அடியன் எழுதிய ராஜாங்க சமயம், ஆறுமுக சிவன் என்கிற நூல்கள் பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் எனக்கு பிரியம். இருந்தாலும் அது போய்கொண்டிருக்கு. என்ன அது நீங்கள் பரபரப்பாக்கணும். அது நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள், அழுத்தமான விஷயங்கள்
எழுதின புத்தகங்கள் நீங்கள் வாங்கி படிக்கணும். மற்ற புத்தகங்களோடு இதையும் சேர்த்து படிக்கணும், படிக்க தரணும், வீட்டில் இருக்கணும். இது ஆகையினாலே இதில் அறிமுக சிவன் பாம்பன் சுவாமியுடைய வரலாறு முழுக்க 328 பக்கத்தில் எழுதியிருக்கேன். நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் என்று சொல்லி, அதே போல் திருஞான சம்பந்த நாயனாருடைய வரலாறு பாடல் பாடலாக விளக்கம் யூஎஸ்பி, திருநாகரசு நாயனார் புராணம் பாடல் பாடலாக விளக்கம், காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு பாடல் பாடலாக விளக்கம், நம்பிநந்தி அடிகள், திருநீலநக்கர் பாடல் பாடலாக விளக்கம் எல்லாம் இருக்குது யூஎஸ்பியா. சிவஞானமா பாடியம் அதுவும் பாடல் பாடலாக அந்த பாடல்களை விளக்கி சிவஞான போதத்தினுடைய விளக்கமாக 1 வருடம் முழுக்க வகுப்பு நடத்தியிருக்கோம். அதுவும் இருக்க யூஎஸ்பியெலாம் நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளலாம். ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், காரணம் அதனுடைய கடமை. ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்தணும். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் திருமுறை செய்திகள். அதனால் நீங்கள் ஆதரவு கொடுக்காமல் வேறு யாரும் ஆதரவு கொடுப்பா? அதனால் நான் ஆயிட்டேன் சார், நீங்கள் ஒரு 5 பேரை அதில் எப்படியாவது சேர்த்து விடணும். அதே போல் அதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடியுமானால் நீங்கள் அதற்கு நல்ல ஆதரவு தரலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 7 மணிக்கு நாம் தொடர்ந்து திருமந்திர ஞான வேள்வியிலே தோத்திர பகுதியிலே கலந்து கொள்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.